நான் பயந்தே போயிட்டேன். யோ அர்ஜுனா, எவ்வளவு நேரையா இருப்ப சார்? அந்த பணத்துக்கு என்ன வயசு இருக்கும்? பணத்துக்கு என்ன பொண்ணு கொடுக்க போறியா? வயசெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. கழுத 30 வயசு இருக்கும். சார் பணத்தை காணோம் சார், பணத்தை காணோம் சார். பணத்தை காணாமா? ஓ இதே இடம் தானா? ஆமா சார். ஒருவேளை பணம் சுடுகாட்டுக்கு நடந்தே போயிருச்சா? புரியாத ஆளா இருக்கிறீங்க. பணம் எங்கேயாவது நடக்குமா ஐயா? ஐயோ ஏற்கனவே அந்த சப் இன்ஸ்பெக்டர் கரு புருன்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பதில சொல்லி தொலைக்கிறது? இப்ப நமக்கு பணம் தேவை. பாரு, மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்னமோ தேவை, நமக்கு பணம் தேவைப்படுது. இந்த பணம் சரியா வேற யாரோ எம்எல்ஏ காசு கொடுத்துருக்க மாட்டான். வெட்டியார் ஐயா வாங்க. வெட்டியார், எங்களுக்கு அர்ஜென்டா ஒரு பணம் வேணும். சாதாரணமா பணத்தை கேட்பீங்க, இப்ப என்னன்னா பணத்தை கேக்குறீங்களா சார்? இன்னைக்கு ராத்திரி லேட்டா ஒரு பணம் வந்துருங்க. லேட்டானா தான் போனோம், இல்லைன்னா மனுஷன். சார் பணத்துக்காரன் கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? அடைச்சா ஒரு கம்ப்ளைண்ட கூடியா, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க வரப்படு. இதுதாங்க பணம், ரொம்ப புதுசு, எங்களுக்கு தெரியாதா? ஐயோ இந்த பணம் நமக்கு ஒத்து வராது. ஏன் சார்? அந்த பணத்துக்கு தலை மொட்டையாவுல இருந்தது, இவன் முடி எக்கச்சக்கமா வச்சிருக்கானே. ஒரு நிமிஷம் இருக்கு, பக்கத்துல சலூன் இருக்கா? பக்கத்துல இருக்குது. உடனடியா போய் பார்பர் கூட்டுவான். நெஞ்சம் மறப்பதில்லை. என்ன சார் பாட்டு விட்டு விட்டு வருது? ஆவிதான ஐயா, தம்மு நிக்கல. அங்க பாருங்க பெரிய போல. இந்த ஆவிக்கெல்லாம் பெரிய ஆசை ஐயா, நீளமான சுருட்டை பிடிக்குது, அதுதான் அவ்வளவு புகை. இதுக்குதான் சுடுகாட்டுக்கு வர மாட்டேன்னு மாத்திர ஆசையா? நான் வரேன்னு சொன்னா இத புடியா? ஏயா என்னையும் குடிச்சு ஆட்டுற? நீங்க ஆடும்போது நானும் ஆடுறேன். என் கவசத்தை எடுக்கிறேன். எங்க கவசத்தையே காண? நெஞ்சில இல்லையா அந்த கவசம்? கந்த சஷ்டி கவசம் ஐயா. அப்பா நேரம் பார்த்து பெல்ட் அவருமே படிக்கிறேன் பாரு. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க. வந்தேன் வந்தேன். ஆஹா ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா. ஆமா அங்கங்க ஒருத்தி நிக்கிறாளே, அவ யாரு? ஐயோ பஞ்சாயத்து வெள்ளச்சலை கட்டி இருக்க. ஆமா நீ யாரு? அவ புருஷ. நான் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா இது என்ன கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க? வெட்டியா நல்ல நேரத்துல வந்தியா? சுடுகாடாது நரகல் லோகம். ஏன் சார் நீங்க தானே பார்பர் கூட்ட சொன்னீங்க? பார்பர் ரெடி, வர சொல்லு. வாங்க. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ, இதுதான் நம்ம தேடின பழைய பணம். நான் ஏன் பணம்? என்னைக்கு 300 அடிப்பேன், இன்னைக்கு 500 அடிச்சிட்டு அசந்து தூங்கிட்டேன். என்ன பணமா மாத்திட்டீங்களே ஐயா? அப்போ இன்ஸ்பெக்டர் சொன்ன பணம் அத வந்துதான் போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே. அப்போ நாங்க யாரு? நாம தான் போலீஸ்காரங்கிறத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிரூபிப்போம். ஆமா வாங்க. இவங்களுக்கு கார்டு இருக்கு. அப்பா மீட் மை டாக்டர் ரேகா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேரு பாலு, இந்த கடை ஓனர்.
மாதிரியா இருக்க? என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்னப்பா சொல்ற? நான் விரும்பின பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ஜெயராஜோட டாக்டர். இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன முடிவு செய்ய போற? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. அம்மா, நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சதில்லை. அப்படி இருக்க எங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனை ஏமா கொடுக்கிறேன்? எனக்கும் மன வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கு திருமணம் ஏற்பாடு செய்தேன், அதையும் நிறுத்தி அவளோட வாழ்க்கையும் பறிச்சுட்டேன். என் தம்பிக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். அவன் மனசுலையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். இனிமேல எந்த சோதனை என்னாலும் தாங்கிக்க முடியாது. என் குடும்பத்துக்கு ஒரு வழி காட்டுமா? அடிக்கடி சந்திக்கிறோம்ல, பூர்வ ஜென்மத்து உறவோ என்னமோ. ஆனா ஒண்ணு, இனிமே நான் உன்னை அடிக்கடி சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எங்க வீடு பக்கத்து தெருவுல தான் இருக்கு, நடேசன் தெரு நம்பர் 30. கண்டிப்பா வரேன். ஆமா, உன்னை பத்தி எதுவும் சொல்லலையே. உங்க அப்பா என்ன பண்றாரு? நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப சொல்றேன். பரவாயில்ல, இப்ப சொல்லு. இல்ல, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். ஓகே ஆண்டி, நான் வரேன். விஜய், நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும்பா. பல வருஷமா இருக்கிற பாசமா இல்ல சில நாள்ல ஏற்பட்ட சிநேகமானு குழம்பிட்டு இருக்க? இல்லக்கா, நடந்ததெல்லாம் ஒரு கனவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம குடும்ப மான மரியாதைக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசல்ல. அப்போ உன் திருமணம்? இப்ப அதை பத்தி நான் நினைக்கல. அப்படி சொல்லாத விஜய். உனக்காகவும் பவானிக்காகவும் தான் நான் திருமணம் செஞ்சுக்கல. அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்காமலே போயிடுச்சு. இப்ப உன்னுடைய திருமணம் கேள்விக்குறியா நிக்குது. நம்ம குடும்பமே கல்யாண ராசி இல்லாத குடும்பங்கிற கெட்ட பேருக்கு நீ ஆளாக்கிறாதப்பா. அக்கா, விபச்சாரி குடும்பங்கிற பட்டத்தை அவன் கொடுத்தான், வீணா போனவ குடும்பங்கிற பட்டத்தை நீ கொடுத்துறாதப்பா. இல்லக்கா, உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. அக்கா, நீ என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் எனக்கு பூர்ண சம்மதம். விஜய், அட ஆண்டி, நீங்களா? ஏன் என்ன எதிர்பார்க்கலையா? எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரமா இல்ல. உட்காருங்க ஆண்டி. வீட்ல யாரும் இல்லையா? டாடி மாடியில இருக்காங்க. டாடி, டாடி, முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க, சீக்கிரமா கீழே வாங்க. ஆண்டி, காஃபி கொண்டு வர, சாப்பிட்டுட்டே பேசலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நோ நோ நோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு என் கையால சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஒரு நிமிஷம். Yes. ஜெயராஜ் ஸ்பீக்கிங். புரியுது, சொல்லுடா. அப்படியா சொன்ன? எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில தான் போவேன், நீ கவலைப்படாத. என்னது? ஏய், போலீஸ்காரனா அவன் மனுஷன் இல்லையா? அவனுக்கு ஆசாபாசம் இருக்கக்கூடாதா? விடுற, இந்த மாதிரி பயலுக்கெல்லாம் பயந்து எனக்கு பழக்கமும் கிடையாது, பயப்படவும் தெரியாது. யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்ன, காணோம். இங்கதான் இருந்தாங்க. நீ காஃபி போட்டு கொடுக்கறேன்னு சொன்னியா? அதான் பயந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, நீ காஃபி போட்டா நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? போங்கப்பா. வா, வரேன், கோச்சுக்காத. அக்கா, என்ன விஜய்?
ஏங்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு பொண்ணு அடிக்கடி சந்திச்சேன். ரொம்ப நல்லவளா தெரிஞ்சா. என் மனசுக்கும் பிடிச்சிருந்தது. அவளையே உனக்கு கட்டி வைக்கலாமேன்னு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ மறுத்துட்டாளா? இல்ல, நான் வெறுத்துட்டேன். ஏன்? எதிரியோட மகளா இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு துரோகியோட மகளா இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? உன் ரேகாவை தான் சொல்றேன். அக்கா, ஹலோ விஜய், நான் ரேகா பேசுறேன். விஜய், விஜய், விஜய். இனிமே அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஹலோ தினேஷ், அந்த ஏசி விஜய் உள்ள வரான். வரட்டும். யாரு? அம்மாவை பார்க்கணுங்க. என்ன விஷயம்? நாங்க எதிர் வீட்டுல இருக்கோம்மா. நான் அம்மாவை அடிக்கடி கோவில்ல பாப்பேங்க. விஷயத்த சொல்லுங்க. பெருசா ஒண்ணும் இல்லம்மா. 3 வருஷமா எங்க வீட்டு சம்பந்தமா கேஸ் நடந்துச்சு. நேத்து தான் ஜட்ஜையே எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கினாரு. அதான் அம்மாவை பார்த்துட்டு போலான்னு. சரி, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? நான் சகுனத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவம்மா. நான் நேத்து கோர்ட்டு கிளம்புறப்போ அம்மா எதிரில வந்துட்டீங்க. அதனால என் கேஸ் ஜெயிச்சிருச்சு. இத மறுக்காம வாங்கிக்கோங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா, உங்க அன்புக்காக வாங்கிக்கிறேன். அப்ப நாங்க வர்றோமா? ரொம்ப சந்தோஷம். என்னக்கா? குங்குமம் கொடுக்க மறந்துட்டேன். ஏய்யா, இத்தனை வருஷமா பொண்டாட்டியா இருந்து உனக்கு குப்பை கொட்டுறேன், எனக்கு புடவை வாங்கி கொடுக்காம கேஸ் ஜெயிச்ச உடனே அந்த பொம்பளைக்கு புடவை வாங்கி கொடுக்குறேன். இதுல என்னையா நியாயம் இருக்கு? ஏய், சத்தமா பேசாதடி. நீ யாரு, அந்த அம்மா யாரு உனக்கு தெரியுமா? இவங்க ஒரு காலத்துல தாசியா இருந்தவங்களாம். பேசி முகத்துல முடிச்சா போற காரியம் ராசியா முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப தெரியுதா? அதுக்கு தாண்டி இந்த புடவை. இவங்க ஒரு காலத்துல தாசியா இருந்தவங்களாம். பேசி முகத்துல முடிச்சா போற காரியம் ராசியா முடியும்.